அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தாங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு பிறகு தைப்பூசமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நாளில் ஏற்படுகின்ற நவக்கிரக மாற்றம் 12 ராசிக்குமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் கன்னி ராசிக்கு இது ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அதாவது எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்தணும், எச்சரிக்கையாக செயல்படணும் அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக மாற்றம் 12 ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கன்னி ராசிக்கு இது மிகப்பெரிய அளவில் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் எதிர்பாராத பல திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சில பல விஷயங்களை மட்டும் சிறப்பு கவனித்து செலுத்தினீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அதே நேரம் தங்களின் பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனதில் நிம்மதியும் உணர்வீங்க. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் வேலைகளை முடிக்கிறதுல எச்சரிக்கையுடன் இருந்தால் நன்மைகள் பல உண்டாக பெறலாம். மகிழ்ச்சியான பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. இந்த காலம் மிகவும் பயனுள்ளதாகவே இருக்குங்க. தங்களின் பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சிடும். பணியிடத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் தொடர்பாக பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நிதிநிலை வலுவாகவே இருக்கும். திடீர் பண ஆதாயம், அதிர்ஷ்டம் உண்டாக பெறும். வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேலைகளில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அமைய பெறுவீங்க. அதே மாதிரி மிகவும் அற்புதமான காலமாகவே இருக்க பெற போகிறது. இந்த நேரத்தில் நன்மைகள் பலவும் நடைபெற போகிறது. தங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான செயல்பாடுகளில் மும்முரமாகவே ஈடுபடுவீங்க. வீடு மனை அப்படின்னா ரியல் எஸ்டேட் தொடர்பாக லாபம் கிடைக்கும். தங்கள் வேலையில் வெற்றிக்காக கொஞ்சம் போராட வேண்டியதாகவும் இருக்கும். இருந்தாலும் அதற்கான பலன் முழுமையாகவே கிடைக்கப்பெறுவீங்க. இந்த நேரத்தில் கிரகங்கள் மற்றும் பிற கிரகங்களினுடைய பார்வை தங்கள் ராசியின் மீது விடுறதுனால லாபம் சற்று அதிகரிக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிக நன்மை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறாரு. அதனால் தங்கள் வேலையை முடிக்கிறதுல ஆற்றலும் தைரியமும் உற்சாகமும் நிறைந்து அதிகரித்து காணப்படுங்க. பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமாகவும் அவர்களின் ஆதரவையும் பெறுவீங்க. உங்களுடைய வருமான ஆதாரங்களும் அதிகரிக்கும். தான தர்மங்கள்லையும் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பல வகையில் பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்ததற்கான புத்துணர்ச்சியும் திறமையும் நிறைந்திருக்கும். அதனால் எதிலையுமே தங்களால் வெற்றி அடையவும் முடியும். திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த விதத்தில் நல்லவரன் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய கடின உழைப்பிற்கான வெகுமதியும் கிடைக்கப்பெறுவீங்க. நீங்கள் முன்னர் செய்த முதலீடு கடின உழைப்பிற்கான பலனை நற்பெயரை பெற வாய்ப்புகளும் இருக்கு. இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகள் தொடங்கலாம். சிலருக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. தங்களின் சேமிப்பு அதிகரிக்கும். சுப வேலைக்கான விஷயங்களில் செலவு செய்வீங்க. அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கவும் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பல விதத்தில் சாதகமான பலன்கள் தருவதற்குண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். பல விஷயங்களில் அனுகூலமான நிலைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும், திருமணத்திற்கு பெண் தேடுபவர்களுக்கு நல்ல செய்தியும் கிடைக்கும். தங்களுடைய மனம் தெளிவாகவே இருக்கும். அதனால் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக சிந்திக்கவும், வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளவும் முடியும். நிதி நிலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படலாம். தங்கள் வேலையை மாற்றுவது தொடர்பாக முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க பெறலாம். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தலைமைத்துவ திறன் அதிகரிக்கக்கூடியதாகவே இருக்குங்க. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி பணம் சேர்ப்பதற்கான முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி அடைவீங்க. பணியிடத்தில் தங்களின் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கொள்வீங்க. தங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பும், வேலையில் எதிர்பார்த்த ஏற்றமும் இருக்க பெறலாம். திருமண முயற்சியில் ஈடுபட்டால் நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் இருக்குது. யாரிடமும் வாக்குவாதங்களையோ இல்லை பணத்தை கடனாக வாங்குதலையோ தவிர்த்து கொள்ளுங்க. தான தர்மங்களில் ஈடுபடுறது நல்லதுங்க. வீட்டில் விழா கோலம் போகணும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. வாக்கு வன்மையான நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. செய்யக்கூடிய காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவர்களிடம் பாராட்டையும் பெறுவீங்க. சிலருக்கு தங்களுடைய செல்வாக்கு கண்டு பொறாமையும் உண்டாகலாம். எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். காரிய தடைகள் நீங்க பெறுவீங்க. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த சுணக்க நிலை மாற ஆரம்பிக்கும். தடைபட்டிருந்த வீடு கட்டக்கூடிய பணிகள் நிறைவடையலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறும். குழந்தைகளால் பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டங்க. உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்க செய்யலாம். கடன் பிரச்சனையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறவும் ஆரம்பிக்கும். தொழில், வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேகம் பிடிக்கும். உத்தியோகஸ்தர்கள் வேலை பளு இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறம்பட செய்து முடிச்சிடுவாங்க. பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க. எதிர்பார்த்த அதிகாரமிக்க பதவிகளையும் பெறுவீங்க. பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சிடுவாங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களின் ஆதரவுடன் செயல்களை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால்தான் துறையில வெற்றி வாகை சூடலாம். மாணவர்களுக்கு படிக்காம விட்ட பாடங்களை படிக்கிறதுல கவனத்தை செலுத்துவீங்க. சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டாகலாம். கொடுக்கல் வாங்கல் சரள நிலையில் இருக்குங்க. கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும். பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமும் அபிவிருத்தியும் பெருக ஆரம்பிக்கும். தொழிலாளர்களினுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் பல முன்னேற்ற பாதைகளுக்கு வழிவகுக்கும். வெளியூர், வெளிநாட்டு தொடர்பு உடையவற்றாலும் அனுகூல பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாங்க. உத்தியோகஸ்தர்கள் பணியில் திருப்தியான நிலையின அடைவாங்க. தடைபட்ட பதவி உயர்வு கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி ஏற்படும். உயரதிகாரிகளினுடைய பாராட்டுதல்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல திருப்தியான நிலை தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள்லையும் இருந்து வந்த சுணக்க நிலை சிறிதாக மாறவும் ஆரம்பிக்கலாம். முயற்சிகளில் ஒரு நல்ல பலனை நீங்கள் காண வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. சகோதரர்கள் வழியில் இருந்த பிரச்சனைகளும் நீங்கள் பெறுவீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செயல்கள் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. எந்த விஷயத்தையுமே கணவன் மனைவிக்கு இடையே திட்டமிட்டு செய்வது நன்மையை தருங்க. குழந்தைகள் தங்கள் சொற்படி கேட்டு நடக்கிறதுனால சந்தோஷம் கொள்வீங்க. உறவினர்கள், நண்பர்கள் வகையில் அனுகூலம் உருவாகலாம். தொழில் வியாபாரத்தில் நிறைவான லாபம் வர காண்பீங்க. உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளின் சொல்படி நடப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் தங்களுக்கு அனுசரணையாகவே நடந்து கொள்வாங்க. பணி நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் பிரயாணங்களை செல்ல வேண்டியதாகவும் வரலாம். பெண்களுக்கு எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும்.
கலைத்துறையினருக்கு திறமைக்கு ஏற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு எதிர்கால கல்வியை பற்றிய சிந்தனை மேலோங்கலாம். பள்ளி சென்ற காரியங்கள் தானாக முடிவடைய ஆரம்பிச்சிடும். உடன்பிறப்புகள் உதவிகரமாகவே இருப்பாங்க. வீட்டு தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகவும் செய்யும். தாராளமாக செலவிட்டு மகிழக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்க செய்வீங்க. பக்கத்தில் உள்ளவர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் அனைத்துமே அகலும். உத்தியோக உயர்வுகள் உண்டுங்க. எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பாதையை நோக்கி, அதாவது தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லுங்க. வருமான அதிகரிப்பிற்கு வழியமைத்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம்ன்றதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களால் இடர்பாடுகள் ஏற்படலாம். ஆரோக்கிய தொல்லையும் அதிகரிக்கலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். தனவரவு திருப்தி தர வகையில் இருக்கும். அரசியல்வாதிகளால் அனுகூலங்கள் கிடைக்க பெறலாம். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கவும் செய்யும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. நீங்க இந்த நேரத்துல சில நேரங்கள்ல உற்சாகத்துடன் பணிபுரியவும் ஆரம்பிச்சிடுவீங்க. வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்குங்க. உத்தியோகத்துல கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம், இல்லை கொடுக்கப்படலாம். அதன் காரணமாக கொஞ்சம் வேலை பளுவும் அதிகரிக்க செய்யும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. நாகரிக பொருட்களை வாங்குறதுல ஆர்வத்தையும் காட்டுவீங்க.